ஹாய் ஹலோ அனைவருக்கும் இனி எனக்கு வணக்கம். இது ஒரு படித்த தமிழன். ஓகே, இன்னைக்கு நம்ம வந்து ரூம் டூராக பார்க்க போகிறோம். இது எங்கன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சென்னையில் துறைப்பாக்கம் கிட்ட வெஞ்சூர் பார்க்குற ரூமு நாங்கள் வந்துட்டு புக் பண்ணியிருந்தது மேக் மை ட்ரிப்பில் புக் பண்ணியிருந்தோம். இந்த ரூமோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த வீடியோட எண்டிங்கில் வரும். ஸோ அப்போ சொல்கிறேன். ஸோ எதுக்காக நம்ம வந்து ரூம் டூர் அதிகம் நம்ம போடுறோம் பார்த்தீங்கன்னா அந்த மெயின் ரீசன் அண்ட் மெயின் பர்பஸ் சென்னையில் அதிகமாக ஸ்டே பண்ண சென்னையில் இல்லை பொதுவாக நம்ம இதுதான் ரூம் டூர் நம்ம வீடியோவில் எதுக்கு போடுறோம்னா ஒரு இடத்த ஸ்டே பண்ணோம்னா அந்த இடம் எப்படி இருக்குது முக்கியமாக ஏன்னா ப்ரைஸ்ன்றது ஒரு இம்பார்ட்டன்ட். பட் அதை விட அந்த ரூம் எப்படி இருக்குது, நீட் அண்ட் க்ளீனாக இருக்கா, முக்கியமாக ரெஸ்ட் ரூம்ஸ் அண்டு படுக்கிற பெட் ஆகட்டும் அண்ட் கஸ்டமர் சர்வீஸ் ஆகட்டும் எப்படி அவங்க சப்போர்ட் நம்ம பண்ணுறாங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீட் அண்ட் க்ளீனாக இருக்கிறது இம்பார்ட்டன்ட். அதை பற்றின வீடியோ தான் முக்கியம் அந்த ரூம் டூர் காட்ட போகிறோம். ஸோ இதோட அட்ரஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துரு. இப்போ நம்ம வந்து சென்னை துறைப்பாக்கம் வெஞ்சூர் பார்க்க வந்துருக்கிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கன்னா ஏன் பேர் வைக்கிற நம்ம சேனலை பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வாங்க போலாம். ஓகே, இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நான் வெளியே அப்படியே நான் பேச அப்படியே வெளியே உங்களுக்கு வீடியோ தெரியும் பார்த்துக்கோங்க. ஸோ இந்த ரூம் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் வரவு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சீரியஸாக செகண்ட் ஃப்ளோரில் இருக்குது, லிஃப்ட்டில் இருக்குது. ஸோ அவங்களும் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க வெஞ்சூர் பார்க்குன்றதை வந்து லிஃப்ட்டில் மென்ஷன் பண்ணிக்கிறாங்க செகண்ட் ஃப்ளோர். ஸோ உள்ளே என்ட்ரன்ஸ் ஆகிறப்ப நான் நிறைய ரூம்ஸ் நான் பார்த்தேன். அதாவது ஒரு பட்ஜெட் வைஸ், அதாவது ஒரு 3 பேர் ஸ்டே பண்ணுற மாதிரி சொல்கிறேன். ஓகே, ஒரு 3-2 பேர் பட்ஜெட் வைஸ் பார்க்குறப்ப இது வெளியில் என்ட்ரி கொடுக்குறப்ப சீரியஸாகவே நல்லா இருக்குதுங்க. வெளியேருந்து பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு நமக்கு ஒரு வியூ இருக்கும் இல்லையா, அந்த வியூ பார்த்தா நம்ம உள்ளே போகலாமா வேணாமான்னு தெரியும். ஸோ மெயின் ரோட்லேருந்து பார்க்குறப்ப சரி, முக்கியமாக உள்ள ரூமுக்குள்ளே செகண்ட் ஃப்ளோரில் உள்ளே வரப்போ சரி தான் சீரியஸாகவே ஒரு விநாயகர் சிலை அந்த ஒரு புத்த சிலை வச்சுருந்தாங்க. ஸோ பார்க்குறதுக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருந்தது. சம்திங் இட்ஸ் ஃபீல் குட், அந்த மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சிது. ஸோ அதுதான் ஓகே. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம ரூம் டூ பேக் கேமரா கட்டுறோம் பாருங்கள். எஸ், இதுதாங்க இது. வாங்க. ஓகே, இப்போ நான் வந்துட்டு ஒயிட் ஆங்கிளில் போட்டிருப்பேன். ஸோ இதுதாங்க இந்த ரூம் கார்டு ஒன்று கொடுத்துருக்குறாங்க. இது வந்துட்டு லாக்குன்ற மாதிரி. ஸோ நிறையா டைம் நான் வந்து என்ன பண்ணேன், இந்த ரூமு இல்லை நிறைய ரூம் நான் ஸ்டே பண்ணுறப்ப இந்த கார்டை வெளியே எடுத்துன்னு போவோம். ஸோ வெளியே போய்ட்டோம், அம்மா லாக் ஆகிடும். ஸோ நிறைய இஷ்யூ நடந்திருக்கு. ஸோ ஓகேங்க, இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய சுவிச்சஸ். முக்கியமாக இங்கே எனக்கு பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம எந்த ஒரு ஹோட்டல் ரூமில் ஸ்டே பண்ணாலுமே நிறைய ஃப்ளக் பாயிண்ட் இருக்காது. பட் இங்கே அங்கங்கே இருக்குது. ஸோ ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ வந்தோடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், இங்கே 2 இது போட்டுருக்காங்க சிட்டிங்ஸ் மாதிரி. ஜஸ்ட் நம்ம ஏன்னா இது ரொம்ப பிடிச்சிருந்தது ரூம். ஸோ அதனால தான் நான் அந்த ரூம் டூர் எடுக்கிறேன். நான் ஸோ அழகாக உட்காந்து ஜாலியாக பேசினா சூப்பராகவே இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா நான் இங்கே பார்த்து ஒரு கீழே ஒரு பெட்டு நம்ம தனியாக பார்த்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் கீழே நான் பார்த்துக்கிட்டேன். நமக்கு ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு பெட்டு கொடுத்தாங்க. அண்ட் இந்த ரூமில் பார்த்து நாங்கள் வந்து கிட்டத்தட்ட நாங்கள் வந்துட்டு 3 பேர் அங்கே ஸ்டே பண்ணியிருந்தோம். ஸோ இந்த பெட் இது உண்மையாகவே ரொம்ப நல்லா இருக்குதுங்க. சீரியஸாகவே நல்லா தூங்க கம்ஃபர்டபுளாக இருந்தது. அண்டு இந்த பெட்டு பார்த்தீங்கன்னா எஸ் அப்பா பெட் ரிவ்யூ பார்த்துக்கிட்டா சொல்லுவோம். ஸோ நல்லா இருக்குதுங்க. ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பெட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் கூட படுக்கலாம். அதாவது என்ன மாதிரி பர்சன்ஸ் இல்லை, ஒல்லியாக இருந்தீங்கன்னா ஒரு ஃபிட்டாக இருந்தீங்கன்னா ஒரு 3 பேர் இங்கே நல்லா படுக்கலாம், கம்ஃபர்டபுளாக படுக்கலாம். என்ன மாதிரி பர்சன்ஸ் படுக்கலாம், பட் கம்ஃபர்டபுளாக இருக்காது, லைட்டாக டைட்டாக இருக்கும் லைட்டாக. ஓகேவா? ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா பெட்டு. ஓகேவா, பெட்டு பார்த்தாச்சு. ஸோ அப்புறம் டிவி. நேற்று முக்கியமாக வந்து ஐபிஎல் மேட்ச்சு விசஸ் யாருக்கு, சிஎஸ்கே விசஸ் ஜிடிக்கு. நான் நேற்று மேட்ச் வேறு லெவலில் போச்சு. அதாவது இன்றைக்கி தான் கிழமைனா வந்து புதன்கிழமை நடக்கிறேன். இந்த வீடியோ கண்டிப்பாக வந்துட்டு வேலைக்கிழமை வரும், இல்லை வெள்ளிக்கிழமை வந்துடும். ஸோ வந்துட்டு இவங்க அதை கொடுத்துருந்தாங்க, சோப் கொடுத்துருக்காங்க. இந்த சோப் ஒன்று ஓகே, வெஞ்சூர் பார்க்குன்றது நான் ப்ரிஃபர் பண்ண. உங்கள் சோப் யூஸ் பண்ணிக்கோங்க. இங்கேன்னு இல்லை பொதுவாகவே. பட் எனக்கு சில பேர் ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க அன்வான்ட் சோப்ஸ் வெளியேந்து ஒரு பெரிய ஒரு இல்லை லக்ஸரி சோப் வந்தாலுமே யூஸ் பண்ணாதீங்க, ஸ்கின் அலர்ஜி இருக்கிறவங்க. ஓகே, டிவியில் நல்லா செம்மையாக மேட்ச் பார்த்து ரொம்ப 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 சூப்பராக இருந்தது. அன்றைக்கி ஒரு ஃப்ளிக் பாயிண்ட் அண்ட் செட்டப் பாக்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ அப்படியே பார்த்தோன்னா ஓகே கைஸ், இது மிரர் இது. அண்ட் அதுக்கான ஒரு டேபிள் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதனால ஒரு ஃபோன் முக்கியமாக நினச்சி அந்த ஃபோனில் வேலை செய்யவும் பார்த்தேன். அவங்க கால் பண்ணுறவங்க ரூம் டைம் செக் அவுட் ஆகுது, ஒன்றும் வரலையான்னு கேட்டாங்க. ஸோ ஃபோனில் சூப்பராக வேலை செய்யுது. அதுக்கப்புறம் வந்து கபோர்டு. இதில் கபோர்டு பார்த்தீங்கன்னா நாம் யூஸ் பண்ணது இல்லை, பட் கபோர்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் ஏசி வந்து சொல்கிறது ஒன்று ரீசி ரிவ்யூலாம் இல்லைங்க. பட் ஆனால் ரொம்ப சில்லுன்னு இருக்குது. ஆனால் பீஃப் ஒன்று சொல்கிறது நம்ம ஹெல்த் விஷயமும் நம்ம சொல்லுவோம். இந்த வெயில் காலத்தில் வந்து நம்ம வந்து ஏசி தான் நமக்கு தேவையே கண்டிப்பாக. நிறைய பேருக்கு வந்துட்டு ஏன்னா முக்கியம் இந்த ஐபிபி இருக்கிறவங்களுக்கு இல்லைன்னா நம்மளுடைய பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு வயசு ரொம்ப வெளியில் போகிறப்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அண்ட் அந்த கஷ்டன்றது தாண்டி எப்படின்னா வந்துட்டு இப்போ வந்துட்டு நியூஸில் நிறைய தெரியல போல சென்னையில் இல்லை டோட்டலாகவே தமிழ்நாட்டில் ஆல் ஓவர் வந்துட்டு சென்னை முக்கியமாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 டிகிரியில் வந்துட்டு 3 டிகிரி வந்து இன்க்ரீஸ் ஆகும்
ஸோ டே பை டேயில் வந்துட்டு நமக்கு தெரியும் அதோட பவர் எப்படி இந்த ஹீட் நமக்கு தெரியும். ஸோ அதனால் ப்ளீஸ் டேக் கேர் சொல்லிக்கிறாங்க. அதுக்கான ஃப்ரூட்ஸ் அந்த அதுக்கான விஷயம் சாப்பிடுங்க. அண்ட் ஹீட் ஆகிறதுக்கான ரீசன் என்ன தெரியுமா, நம்மளுடைய என்ன சொல்கிறது வெயில் ரொம்ப ரொம்ப இன்க்ரீஸ் அதோட பவர் என்ன முன்னே கம்பேர் பண்ணுறப்ப, அதாவது நம்ம பேரண்ட்ஸ் செல்ஃபி தான் நம்ம பேரண்ட்ஸ்லாம் கம்பேர் பண்ணுறப்ப அங்கே வந்து நம்ம சொல்கிறது இந்த 90s டைம்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏன் ரொம்ப வெயில்னா அப்போலாம் வந்துட்டு நம்ம பேரண்ட்ஸ்லாம் வந்துட்டு வெறுங்காலிலே போவாங்க. ஓகே பழகிடுச்சு தான் சொல்கிறேன். பட் இப்போ தான் முடியல வெயிலில் ஒரு 10 மணி வெயிலே நம்மளால முடியல, பைக்கில் கூட போக முடியல. அதுக்கான மெயின் ரீசன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ரொம்ப வந்துட்டு அடாப்ட் ஆக வந்துடுறோம். அண்டு இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துக்கு நம்ம ரொம்ப ஈஸியாக அடாப்ட் ஆகிருக்கும். ஸோ அதுதான் மெயின் ரீசன். ஆனால் இந்த மாதிரி ஏசி போடுறது ஈஸியாக வந்துட்டு வெளியே வந்துட்டு ஆல்ரெடி ஹீட்டாக கொடுக்குது. ஓகேவா? ஸோ அதனால் நிறைய குளோபல் வார்மிங் அண்ட் என்வரான்மெண்டல் இஷ்யூஸ் வருது. ஸோ அதனால தான் ஏசி யூஸ் பண்ணணும்னு சொல்கிறேன். அண்ட் மீன் இந்த ஏசினால நமக்கு பாடிக்கும் நமக்கு அஃபெக்ட் இருக்குது. ஏன்னா வந்துட்டு நம்ம சில்னஸ் மெயின் நேச்சுரல் சில்னஸ் இருக்குது. ப்ளீஸ் நோட் இட். இது வந்து நேச்சுரல் சில்னஸ் கிடையாது. இது வந்துட்டு ஒரு எக்ஸ்ட்ரா நம்ம வந்துட்டு ஒரு இது நைட்ரஜன் சம்திங் ப்ளாப்லாம் அது கெமிக்கல் அதெல்லாம் இது எலக்ட்ரானிக்ஸ் அதெல்லாம் போக தேவையில்லை. இது வந்துட்டு இன்நேச்சுரல் அப்படி சொல்லலாம். ஓகேவா? அந்த மாதிரி தான் ஒரு கூலிங். இது நம்ம பாடி வந்து ஹீட் கண்டிப்பாக கொடுக்கும், ஹீட்டாக இருக்கும். நம்ம வெளியே இருந்து நம்ம வந்து சில்னஸ் பண்ணாலும் நம்ம இன்சைட் ஆஃப் த பாடி வந்து ரொம்ப ரொம்ப ஹீட்டு. ஸோ அதனால் வந்துட்டு தேவைக்கு ஏற்ற மாதிரி ஏசி யூஸ் பண்ணால் கரண்ட் பில்லும் கம்மியாகும், வெளியே அந்த எஃபெக்ட்டும் வராது, உங்கள் பாடிக்கு ரொம்ப நல்லதாக சொல்லிக்கிறேன். ஸோ ரொம்ப பேசாமல் அது வந்து ரூம் டூரில் பாத்ரூம் டூர் போகிறோம். ஏன்னா முக்கியமானது ஹோட்டலுக்கு ரெஸ்ட் ரூம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா அதை வச்சு தான் நம்ம வந்து ஹோட்டலில் வந்துட்டு ஹோட்டலோட கல்ச்சர் டிசைட் பண்ணுறது இது ஓகேவா இல்லையான்றது. ஸோ வாங்க பார்ப்போம். ஓகே அண்ட் முக்கியமானது இங்கே ஒரு ஒர்க்கிங் சேர் டேபிள். ஓகேவா? அங்கே உட்காந்துக்கலாம், வேலை செய்யலாம். முக்கியம் ஃப்ளக் பாயிண்ட் நான் திருப்பி சொல்கிறது காரணம்னா நான் கண்டிப்பாக வந்து எப்போயுமே வந்துட்டு நான் ஒரு ஸ்டே பண்ணுற இல்லைன்னா கண்டிப்பாக ஒரு அடாப்டர் எடுத்துகிட்டு போய்ட்டு பவர் அடாப்டர் எடுத்துகிட்டு போயிடுவேன். ஏன்னா வந்துட்டு ஃப்ளக் பாயிண்ட் நம்ம சார்ஜஸ் இல்லை பவர் பேங்க் சார்ஜஸ் லேப்டாப்ஸ் சம்திங் நிறைய சார்ஜ் போடுறதுக்காக யூஸ் ஆகும். ஸோ அவங்க கொடுத்த ஒரு காம்ப்ளிமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா வந்துட்டு காம்ப்ளிமெண்ட்ரி கொடுத்தாங்களா ஒரு பாட்டிலா 3 சோப்பு அண்ட் ஒரு வாட்டர் பாட்டில் கொடுத்தாங்க. அந்த ஒரு டவலில் கொடுத்தாங்க. எங்கே கொடுத்தாங்களா? ஒரு டவல் 3 பேருக்கு ஒரு டவல் தராங்க. எப்படி இதுல காட்டுங்க. பரவாயில்லையே. ஓ 3 ஓகே ஒரு டவலில் கொடுத்தாங்க. மேபி கொடுப்பாங்க கேட்டுன்னு நினைக்கிறேன். ஆனால் தெரியலங்க. ஓகே ஒரு டவல் தான். ஸோ 3 பேரில் கட்ட முடியாது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து ரெஸ்ட் ரூம். ஸோ ஓகே நீட் அண்ட் க்ளீன் ரெஸ்ட் ரூம். அண்ட் எனக்கு இந்த விஷயம்னா இங்கே பார்த்துங்களா இந்த ஷவர் இருக்கு இல்லையா, இந்த ஷவர் என் தலை ஹைட்டு கூட வராதுங்க, என் தலை இடிக்குங்க, கரெக்டாக தலை இடிக்கும் அந்த மாதிரி ஷவர் இது. ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவே. ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த ரூமே. அண்ட் ஃபைனலாக இந்த வச்சுக்கிறாங்க. இங்கே ஒரு கபோர்ட் இருக்குது, இங்கேயும் ஒரு கபோர்டு. ஓகே அண்ட் வெளியே எட்டி பார்க்கணும்னு வச்சுருந்தாங்க, வெளியே ஒன்று இருக்குது. ஓகே ஓகேங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோவே, இந்த ரூம் வீடியோவே. இந்த ரூம் பார்த்தீங்கன்னா வந்து ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு ஆன்லைனில் மேக் மை ட்ரிப்பில் நாங்கள் புக் பண்ணோம். மேபி ப்ரைஸ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். நான் இந்த ப்ரைஸில் தான் புக் பண்ணேன். அந்த ப்ரைஸ் இந்த வீடியோவில் தெரிஞ்சு பார்த்தீங்களா, அந்த ப்ரைஸ் தான் நான் புக் பண்ணேன். எத்தனை பர்சன்ட் தான் 3 பர்சன்ஸுக்கு. ஸோ டிவைட் பண்ணி பார்த்தாலே ஒரு சம்திங் ஒரு அமௌண்ட் வரும் தான். அது என்னன்றது இது வந்து ஆவரேஜாக லோவானது அந்த பர்சனோட சுச்சுவேஷன் பார்த்து தெரியும். ஸோ எனக்கு இது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு நார்மல் ஓகே ஆவரேஜுக்கும் ஹைக்கும் இதுதான். ஓகே அந்த மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவே. இந்த வீடியோவில் சில சேஞ்சஸ் எதாவது இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் ஒன்று மொத்தம் நிறைய வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க இந்த வீடியோவிலே. இந்த ரூம் டூரில் நம்ம நிறைய ரூம் டூர் பார்த்தீங்கன்னா வந்து நிறையா வந்து அலைன்மெண்ட் சொல்லுது. இது ஒரு பேச்சுலர் ரூம், நம்ம தங்குறது எல்லாமே பேச்சுலர் ரூம் தங்கு போகுது. ஓகேவா? ஸோ அதனால் வந்துட்டு கொஞ்சம் ரூம்ஸ்லாம் வந்து கொஞ்சம் லைட்டாக அன்ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் பார்க்காம ரூம் அதை மட்டும் பாருங்கள். ஓகேவா? ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், பிடிச்சா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். And bye bye, take care, love you all. நல்லதே பேசுவோம், நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். And one more thing, இந்த ஹோட்டலோட டீட்டெயில்ஸ் நான் வந்து அட்ரஸ்லாம் நான் கொடுக்குறேன், கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன். இஃப் ரெக்வயர்டாக கால் பண்ணி கூட கேட்டுக்கோங்க. பாய்.